நான் முடிஞ்சு போச்சு உங்களுடைய சகாப்தம். நான் சொன்னபடி இதில் சாரில் முடிஞ்சு போச்சு. 98 லட்சம் போயிடுச்சு. இனி அவ்வளவுதான ஒரு சகாப்தம். இதை வச்சுக்கிட்டு தானே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ இந்த சார் இதில் மறுபடியும் விடுபட்ட வாக்காளர்கள் எல்லாம் யாராச்சும் இருந்தால் திருப்பி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? வெறும் 98,000. போனது 98 லட்சம். இப்போ என் பேர் விடுபட்டு போனதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது 98,000. அப்போ எவ்வளவு? உண்மையிலே பிஜேபி உள்நோக்கத்தோடு நீக்கியிருந்தா அவங்கெல்லாம் வந்திருப்பாங்களே, யாரும் எங்கள் பேர் சேருங்கன்னு. அப்போ இவ்வளவு போலி வாக்காளர்கள் வைத்து தானே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வைகோ கத்துற இந்த மாதிரி பாஜக துரோகம் செய்து விட்டது. அநியாயம், அக்கிரமம். என்ன அநியாயம், அக்கிரமம்? செத்தவன் பேரை வச்சுக்கிட்டே ஓட்டு போட வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பெரிய இது. 26 லட்சத்தை வச்சுக்கணும். நீங்கள் 26 லட்சம் பேரில் ஆளை செட்டப் பண்ணி போய் கள்ள ஓட்டு போடுவீங்க, ஜெயிப்பீங்க. எவ்வளவு இதாக இருந்தீங்க தைரியமாக. இன்றைக்கி வாங்களேன், சேப்பாக்கில் போய் நில்லுங்களேன், குளத்தூரில் போய் நில்லுங்களேன். போச்சு 1 லட்சம் அங்கே போச்சு, இங்கே 90,000 போச்சு. இதுதானே உங்களுடைய மூலதனம். ஆரம்பத்திலேருந்து 71லேருந்து நான் பார்த்து கொண்டு இருப்பவன். எப்படி நீங்கள் கள்ள ஓட்டு போடுவீங்க, எப்படி இது பண்ணுவீங்கன்னு எனக்கு அத்துப்படி. அதனால தான் சொல்கிறேன், யாராச்சும் மற்ற எந்த தலைவர்களாச்சும் இந்தியா பூரா வாயை திறக்கிறாங்களா? பீகார்லேயே 70-80 லட்சத்தை எடுத்தான். அங்கே இருக்கிற ஒரு தலைவர்கள் ஒரு தலைவர் இல்லை எதை எடுத்த தப்புன்னு சொல்லலையே. மம்தா பானர்ஜியை வாய் மூடிக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் போலி வாக்குகளாவது அதை எடுத்தது ரைட்டுன்னு. நீங்கள் ஒரு ஆள் தான் இங்கே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு ஊரை ஏமாற்றுவீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிங்கல்ல, வைகோவுக்கு தான் கேட்குறேன். சாரை எதிர்த்து போட்டிங்கள, போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியது தானே, நியாயமானதாக இருந்தால். அதனால் இவர்கள் ஜெயிப்பது என்பது குதிரை கொம்பு. அதனால் சாருக்கு அப்புறம் எல்லாம் நல்ல விதமாக போய் கொண்டிருக்கிறது. பல தலைவர்கள் தோல்வியை தழுவ போகிறார்கள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது போல் பொது வேட்பாளருக்கு இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட சில தலைவர்களுக்கு எல்லாம் வெறும் ஸ்டாலின் உதயநிதினு இல்லை, ஊழலில் ஈடுபட்ட பல பேர் யாரெல்லாம் நோட் பண்ணி அவர்களுக்கு எதிராக நம்ம இந்த தலைவர் உங்களை பொது வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கிடையில் நான் போன தடவை சொல்லியிருந்தேன், அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுத போகிறோம், சில அதிகாரிகளை மாற்றணும், திமுக மாவட்ட செயலர்களாக இயங்கிய சில அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி பண்ணால் கூட எலெக்ஷன் கமிஷன் ஜனவரிக்கு அப்புறம் அந்த தேதி அறிவிக்கிற அந்த டைமில் தான் அவங்க நிர்வாகத்தை கையில் எடுத்து மாற்றுவாங்க. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நேற்று ஸ்டாலினே அது சில அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம். 40 ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றணும். அதில் முக்கியமான தலைவர் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருக்காங்க மாற்றுறதுக்கு. அவர்களுக்கு நெருக்கமான கமிஷனர், சென்னை போலீஸ் கமிஷனரை முதற்கொண்டு மாற்றப்போவதாக நேற்று நிறைய செய்திகள் வந்தது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாட்டு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் தான் இதை நடத்துவாங்க. ஆட்சியை நடத்துகிறது அதிகாரிகள் தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். அவர்களெல்லாம் மனசாட்சிப்படி இது பண்ணோம். அங்கே இதில் செய்தி வருது, அந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அவர் ஒரு கட்சி, ஒரு ஜாதி கட்சி தலைவர்னு சொல்கிறாருன்னு ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்படியெல்லாம் காவல்துறையில் இதுவரை நடந்ததில்லையே. எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவரையும் பார்த்து தலைவர் என்று வாயினால் பேசினதே இல்லை. அப்படி பேசினா அது எவ்வளோ பெரிய துரோகம். அரசியல் சட்டத்தின்படி தானே நடக்கணும். அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் வச்சுருந்தா, இப்போ ஸ்டாலினே அவங்கள தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவங்களால கட்சிக்கு நிறைய கெட்ட பேர் வருது, இவங்க செய்யக்கூடிய முட்டாள்தனத்தினால நிறைய கெட்ட பேர் வருது அப்படிங்கிறது அவருக்கு செய்தி போயிருக்கு இப்போ தான். ஸோ அந்த மாதிரி அதிகாரிகளை தூக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற. அந்த அதிகாரிகள் போனாலும் நாங்கள் விட மாட்டோம், உங்கள் மேல் உள்ள வழக்கு நிச்சயம் நாங்கள் கொண்டாந்து எனக்கெல்லாம் நீங்கள் செய்ததுக்கு சட்டப்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வராமல் தாமதப்படுத்தினால் நாங்களே எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி மோசமான காவல்துறை அதிகாரிகள், இப்படி அதிகாரிகள் இங்கே வரலாறுலேயே பார்த்ததில்லைங்க. எவ்வளவு ஜீனியஸாக இருந்திருக்காங்க இந்த ஐபிஎஸ்ஸில், எவ்வளோ பெரிய வெட்டரன்கள்லாம் இருந்திருக்காங்க பெரிய போஸ்ட்டில், டிஜிபி கமிஷனர்லாம். இப்போ ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? இந்த ஆட்சி போன உடனே என்ன பண்ணுவீங்க? நேரம் இது தானே போகும், ராமேஸ்வரம் மண்டபம் கேம்பு தானே போகணும். அதனால் ஒழுங்காக இருங்க, மனசாட்சிப்படி நடங்க, நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்துங்கள். காவல்துறையை வச்சுக்கிட்டு பதவியை வச்சுக்கிட்டு யார் தவறு செய்தாலும் அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. அடுத்தது, ஸ்டாலின் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டார்.
ஏன்னா நம்பிக்கை போச்சு, கிறிஸ்தவ ஓட்டு காலி. இதுக்கிடையில் நிறையா அவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர் சிறுபான்மை இதை சேர்ந்து வரான். அந்த ஒரு ஆணையம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. அதில் சொல்கிறார் சிறுபான்மை ஓட்டுக்கள் எல்லாம் அங்கே தானே. அது நீங்கள் என்ன சொல்கிறது? அது மற்றவங்க முடிவு எடுப்பாங்க. நீங்கள் என்ன கிறிஸ்தவ மக்களுக்கு இவரா? கிறிஸ்தவ மக்களுக்கு கொள்கை தலைவரா? அவங்களுக்கு தெரியும், எல்லாம் படித்தவங்க. கிறிஸ்தவ இயக்க மதத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதிகம் படித்தவர்கள், அவர்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் வரை அவங்களுக்கு பிஜேபி மேலே ஒரு இது இருந்தது, கோபம். அதனால் போன எலெக்ஷன் வரை அவர் வழி இல்லாமல் போட்டார்கள். இனி எந்த சிறுபான்மையினரும் இஸ்லாமியர்கள் கொண்டு சொல்கிறேன், இஸ்லாமிய கட்சின்னு வச்சுக்கிட்டு தலைவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காது. நீங்கள் என்ன இஸ்லாமியர்கள், நீங்கள் என்ன சொல்கிறது? அவர்களுக்கு தெரியும், அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போகிறது. அதனால் சிறுபான்மையின மக்களின் பெரும்பாலான சதவீத ஓட்டுக்கள் விஜய்க்கு தான் விழுகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் இவர் ஸ்டாலின் கொண்டாடினார் கிறிஸ்மஸ் விழாவை. நேற்று விஜய் கொண்டாடியிருக்கார் கிறிஸ்மஸ் விழாவை. இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த விஜயில் வித்தியாசம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் வித்தியாசமாக கொண்டாடியிருக்காரு. சிறு குழந்தைகளுக்கு பூ கொடுக்குறாரு, இது பண்ணுறாரு. நல்ல வேலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு நான் சொல்கிறேன், பெண் குழந்தைகள் பக்கத்தில் வந்தால் கூட உங்களை தொடாதீங்க. போன தடவை ஒரு பெண் குழந்தை, சின்ன குழந்தைய நீங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு நிறுத்தி அணைச்சிங்கிறத கொச்சப்படுத்தினாங்க. மோசமான கூட்டம். நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகளை முத்தமிட்டீங்க, சின்ன குழந்தைன்னு கேஸ் போட்டுருவான், போக்சோ ஆக்டில் கேஸ் போட்டுருவான். ரெடியாக இருக்கான் போலீஸ் ஆஃபீஸரு. கருணாபுரம் ஸ்டாலின் சொன்னால் எஃப்ஐஆர் தான். அவன் நியாயம் தர்மம்லாம் இல்லை. அங்கே மேஜிஸ்ட்ரேட் வரும்போது ஒரு யூனிஃபார்ம் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து அவரையும் மிரட்டிட்டு உள்ளே தள்ளுவாங்க. இதுதான் அவங்க செய்கிறது. விஜய்க்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண் குழந்தைகளிடம் கிட்டக்க கூட இது பண்ணாதீங்க. அவங்க கை கொடுத்தா கூட கொடுக்காதீங்க. அதை கூட கொச்சைப்படுத்துவதற்கு இவர்களுக்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கு அதிகாரிகளும் வழக்கு தொடர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நல்ல வேலை எல்லா குழந்தைகளும் பக்கத்தில் நிற்க வச்சுருக்காரு. நிற்க வச்சு இதெல்லாம் வாங்கியிருக்கு, இது பண்ணியிருக்காரு. அது என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசு பொருள்கள் கொடுக்குறாரு. அது உபயோகமாக இருக்கணுமே அப்படின்னு கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சாக்லேட் கொடுத்துருக்காரு. அது குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். திருக்குறள் கொடுத்துருக்காரு. குழந்தைகள் படிக்கட்டும், நல்ல விஷயம். குழந்தைகள் திருக்குறளை படிக்கட்டும். ஏன்னா திருக்குறளை இவங்க பூரா என்னென்னத்தையோ மாற்றி எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னெல்லாம் திருக்குறளை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருந்தாங்க, ஈவர் சொன்னதெல்லாம். அதனால் இன்றைக்கி வர குழந்தைகளுக்கு திருக்குறளோட ஒரு மதிப்பு தெரியணும். அதனால் திருக்குறள் புத்தகத்தை கொடுத்துருக்கார். டிக்ஷனரி கொடுத்துருக்கார். இங்கிலீஷ் டு தமிழ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இவர் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், உதயநிதி விஜய் இதோ கொடுக்க கிறிஸ்மஸ் விழா கொண்டாட போகிறாருன்னு ஒன்று அவங்க ராணிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல உதயநிதி சார்பாக கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிருக்கான். கரெக்டாக என்ன பண்ணிட்டான், பிக் பாக்கெட் அடிக்கிறவங்களாம் ஏற்கனவே அடித்தான். எதை நம்ம திமுக காரங்கிட்டே அடித்தான். திமுக காரங்களே புலம்புனாங்க. அப்போ நம்ம வீடியோ போட்டோம், ஸ்டீல் தீஃப் அப்படின்னு, திருடனை திருடுன்னு ஒரு படம் வந்ததுன்னு. அது மாதிரி திட்டிட்டு போனாங்க. அங்கே உதயநிதி சார்பில் ராணிப்பேட்டையில் போட்டாங்க. இது இந்த விழா கிறிஸ்மஸ் விழா போட்ட உடனே திமுக காரன் பிக் பாக்கெட் அடித்தவன் இங்கேயும் வந்துட்டான். முதல்ல ஏற்கனவே ஒரு உதயநிதி பிறந்தநாள் விழாவில் போய் திமுக காரங்கிட்ட எல்லாம் பணத்தை பிக் பாக்கெட் அடித்தான். இப்போ இந்த தடவை உதயநிதி பிறந்தநாள் வந்தோடனே வந்தான். இங்கே எல்லா இது பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். எல்லா இளைஞர்களும் புலம்புறாங்க. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு கிறிஸ்மஸுக்காக விளையாட்டு பொருட்களை இனாமாக கொடுக்குறோம்னு அறிவிப்பு விட்டாங்க. ராணிப்பேட்டையில் உதயநிதி சார்பாக இனாமாக இலவசமாக கொடுக்குறோம் விளையாட்டு பொருட்களைன்னாங்க. இளைஞர்கள் பூரா போய் கூட்டினாங்க. சின்ன சின்ன பொருட்கள்லாம் இனாமல் ஒருத்தன் மேலே ஒருத்தன் அடித்து அதை தூக்கம்னு அதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண வேணாமா? அந்த இங்கே மாமல்லபுரத்தில் இவருடைய நடத்தின கிறிஸ்மஸ் விழாவை எப்படி ஆர்கனைஸ் நடத்தியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த இளைஞர்களை பூரா ஒருத்தன் மேலே ஒருத்தன் தகராறு பண்ணி அடித்து ஒன்றா தூக்கிட்டு வரும். ஸோ தூக்கிட்டு வந்தால் உருப்படியான பொருளை கொடுக்க வேணாமா? ஒரு இளைஞர் சொல்கிறாரு, கேரம் போர்டை பார்த்து இதை தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும், இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு அந்த கேரம் போர்டை காமிச்சு பார்க்குறாரு. அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ ஏதாச்சும் ஒரு உருப்படியான இதை கொடுக்கணும்ல நீங்கள். நல்லா திருப்பி காட்டு.
திரும்புங்கடா. அங்கே பொருளை வாங்க வந்த இளைஞர்கள்ட்ட வந்து இப்போ மொபைல் ஃபோன் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல வேற என்ன நடத்துறீங்களா? 30,000 ரூபாய் போனு, மொபைல்னா சும்மா வருது. ஒரு மீட்டிங் எங்க நடத்த தெரியல. இது பேர் திமுக ஆச்சா? நம்ம உதயசூரியன் உதிக்கலாம். அப்போ என்ன தெரியுதுன்னா, பிக் பாக்கெட் அடிக்கிறவன் மொபைல் திருடுறவன்லாம் திமுகவில் உறுப்பினராக இருக்கான். அதனால தான் திமுக கூட்டம் எங்கே நடந்தாலும் அவன் வந்துடுறான். அவன் கட்சிக்காரனையும் அடிக்கிறான். இந்த மாதிரி மற்றவங்க வந்தாங்கன்னா அதையும் அடிக்கிறான். ஆக மறுபடியும் பாவம், போன தடவை திருடர்களிடம் திருடினார்கள், இந்த தடவை அப்பாவி இளைஞர்களிடமும் திருடியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் அங்கே எதையும் சரியாக நடத்த தெரியவில்லை. அதனால் ராணிப்பேட்டையில் இளைஞர்களுக்கு இலவசம்னு சொல்லி ராணிப்பேட்டையில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் திட்டிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறது உதயநிதி நடத்தும் கிறிஸ்துமஸ் விழாவில் ராணிப்பேட்டையில் குறிப்பாக வந்த செய்தி இதுதான். அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது இந்த கார்த்திகை தீபம் இதில் பூரணச்சந்திரன்கிற ஒரு இளைஞர் வந்து தற்கொலை பண்ணிட்டார். அவர் தற்கொலை பண்ணும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்க, பிஜேபிக்காரன்னு நினச்சாங்க. பிஜேபி இல்லை, முருகபக்தர்னு நினச்சாங்க. ஆனால் அவர் முருகபக்தர் மட்டும் இல்லை, அவர் சாகும்போது என்ன சொல்லிட்டு செத்துருக்காருன்னா, நான் பக்கா திமுகக்காரன், எங்கள் குடும்பமே திமுக குடும்பம், நாங்கள் எல்லாம் எப்போவும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், ஆனால் முருகர் மேலே எனக்கு பக்தி அதிகம், முருகரை இப்படி அவமானப்படுத்தினாங்களே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால தான் நான் தற்கொலை முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டேன். ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணுறோம், ஒருத்தம் கூட போகலை சாவுக்கு. அவன் திமுக குடும்பம்னு சொல்கிறாங்களே, திமுகவுக்காக ஓட்டு போட்டாங்க, எங்கள் குடும்பம் பரம்பரையாக ஓட்டு போட்டுச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு பார்க்கல. இவன் முருகருக்காக செத்தானா, அப்போ முருகனின் எதிரிகளும் முருகருக்காக செத்துருக்கானே, தீ குளிச்சிருக்கானு அவனை பற்றி அவரை பற்றி தப்பாக வதந்திகளை பரப்புகிறாங்களாம், கொச்சைப்படுத்துகிறாங்க அவங்க கட்சிக்காரங்க. இதை கேட்டுட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன்மாணிக்கவேலு குதித்தெழுந்து விட்டார். அவர் பேசின இந்த வீடியோ நல்லா கேளுங்க. ஸ்டாலின் வந்து நின்னா கண்டிப்பா போட்டு போட மாட்டேன், அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையா நான் உழைக்கணும்னு இருக்கு. இன்ன வரைக்கும் என்ன எலெக்ஷன்ல வரக்கூடாதுன்னு நினைச்சேன். எலெக்ஷன்னா இது மாதிரிலாம். அவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு எதிராக இந்த தேர்தலில் வந்து நான் பிரச்சாரம் பண்றது கூட முடிவெடுத்துட்டேன்னு ரொம்ப வேகமாக முடிவெடுத்துட்டேன். அவர் சிவபக்தர், இந்து கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் காப்பாற்றியவர். அவருக்கே அவ்வளோ கோபம் வந்துருச்சு, இப்படி பண்ணுறீங்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்பா அரசியல் ஆக்குறீங்க? ஏதோ முருகர் மேலே பக்தி கொண்டது ஒருத்தர் இறந்துட்டார், உங்கள் கட்சிக்காரு, போய் யாராச்சும் போய் ஒரு மலர் விளைய வச்சிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவரையே கேவலப்படுத்தி அவரே இது பண்ணுறது அவரே சொல்கிறார் பொன்மாணிக்க கொச்சப்படுத்துறீங்க. அந்த பையன் சொல்ல போகும்போது எங்கள் குடும்பமே டிஎம்கேன்னு சொல்கிறார். பொய்யா உண்மையா எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கு அப்படின்ற. அப்போ எந்த அளவுக்கு அவங்க விசுவாசக்காரங்க. இந்த கட்சியில் இவங்க இருந்ததுனால சன் டிவி டிஎம்கேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எவன் சேர்த்தாலும் சரி ஒத்தனும் வரமாட்டாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. அரசியல் தேவையில்லை திமுகவுக்கு, திருந்துங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் பாவம் அந்த பையனுக்கு குடும்பத்துக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. 2 குழந்தைங்களும் இருக்குது, மனைவி இருக்காங்க, எல்லாமே விட்டுட்டு அந்த பையன் இறந்துட்டான். இப்போ திமுகலேருந்து எந்த பணமும் கிடைக்காது. அவன் கள்ளச்சாராயத்தில் குடிச்சிட்டு செத்தான்னா 10 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் பாவம் ஒரு கடவுளுக்காக தீ குளிச்சானா 10 ரூபா கொடுக்க மாட்டான். ஏன்னா இது நாஸ்திகர்கள் கூட்டம் இல்லை. அதனால் மற்றவர்கள் பக்தர்கள், முருக பக்தர்கள், அவர் சொன்னபடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறத நானும் வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறேன். பொன்மாணிக்கவேலு அவர்களுக்கு சொல்கிறேன், ஃபீல்டுக்கு வாங்க, கோதாவில் இறங்குங்க, திமுகவை இது பண்ணுவோம், உங்களை கைது பண்ணால் கூட கவலைப்படாது, என்ன பண்ணலையா. ஏன் நடராஜன் டிஜிபி, முன்னாள் டிஜிபி, அவர் மேலேயே வழக்கு போட்டாங்க. இவங்களுக்கு நல்ல ஆளா இது, அதை பற்றியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வெளியில் இருப்பாங்க, கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு. நம்மளை மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணாதோன்னா யூடியூப்பில் பேசினா உள்ளே போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முருகர் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு, நானும் பார்க்குறேன். முருகரின் சூரசம்ஹாரம் இந்த 2026 நடக்கும், நிச்சயம் நடக்கும். நான் இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர்கள் தெரியாமல் தவறு செய்கிறார்கள், அவரை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவோட பெருந்தன்மை நமக்கு வர, அறக்கிறர்கள் எப்போதும் அழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அதனால் விரைவில் இவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த பணியை எங்களுடன் சேர்ந்து பொன்மாணிக்க அவர்களும் தொடர வேண்டும் அப்படிங்கிறத அவருக்கு நாம் கோரிக்கையாக விடுக்க விரும்புகிறோம்.